சரி, இப்போ 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோக்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சில ஹீரோயின்ஸ்களுக்கும் ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஏன் நிறைய பேர் திடீர்னு காணாமல் போனாங்க? ஹீரோயின்ஸ்க்குன்னு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது 90ஸ்ல மட்டும்தான் இல்லை, அது ரொம்ப காலமாகவே தான் இருந்துட்டு வருது. ரொம்ப பழைய காலத்தில் மோகினி நிறைய பேருக்கு தெரியாது. தன் கணவன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்களாம், மாந்திரீகத்தின் மூலமாக சூனியம் வச்சுட்டாங்களாம். அதனால சரி, இப்போ உங்களுடைய பார்வையில் 90ஸ்ல அண்டர் ரேட்டட் ஹீரோயின்ஸ்னா யாரை சொல்லுவீங்க? அதற்கான காரணம் என்ன? அண்டர் ரேட்டட் ஹீரோயின்ஸ் அப்படின்னா அதாவது அவங்க திறமையை குறித்து மதிப்பிட்டது கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காம சீக்கிரத்தில் ஃபீல்ட் அவுட் ஆனது. அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்கிறேன். சினிமா கழக நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம்னா 90ஸ்ல மிகப்பெரிய ஹிட் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சும் திடீர்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் பார்க்க முடியாமல் போன அந்த அண்டர் ரேட்டட் ஹீரோயின்ஸ் பற்றி பேச சினிமா விமர்சகர் வித்தகன் சேகர் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இப்போ 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோக்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சில ஹீரோயின்ஸ்களுக்கும் ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஏன் நிறைய பேர் திடீர்னு காணாமல் போனாங்க? ஹீரோயின்ஸ்க்குன்னு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது 90ஸ்ல மட்டும்தான் இல்லை, அது ரொம்ப காலமாகவே தான் இருந்துட்டு வருது. ரொம்ப பழைய காலத்தில் சாவித்ரி அம்மா, பத்மினி அந்த மாதிரியான நடிகைகளுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது. அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் குஷ்பு, ரோஜா போன்றவங்களுக்கு இருந்தது. நீங்கள் சொன்ன 90ஸ்லேயே வந்து பல பேருக்கு பானுப்ரியா, மோகினி, அப்புறம் கனகா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு, ரேகா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா தமன்னா, நயன்தாரா, த்ரிஷா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ காலகாலமாக இருக்கிறது தான். ஹீரோயின்ஸுடைய கேரியர் ஸ்பேன் வந்து எப்போவுமே குறைவு தான் சினிமாவில், பர்டிகுலராக நம்ம ஊர் சினிமாவில். ஒரு ஹீரோவுக்கு 40 வருஷம் கூட ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க முடியும். நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்ருக்காரு, உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்காரு. நடிகைகளில் வந்து அந்த மாதிரி ஹீரோயினாக ரொம்ப காலம் சஸ்டெயின் பண்ண முடியாது. 10 வருஷங்கிறது தான் வந்து நார்மல், 15 வருஷங்கிறது அப்நார்மல். அது வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த கேரியர் ஸ்பேன் இருக்கும் ஹீரோயினாக. 15 வருஷங்களுக்கு பிறகும் வந்து ஒருத்தங்க ஹீரோயினாக நடிக்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ஹீரோயின்களை வந்து கனவு கன்னியாக நினைக்கிற ரசிகர்கள் நிறைய. அவங்களுக்கு தன்னுடைய அபிமான ஹீரோயின் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க மேலே இருக்கிற கிரேஸ் குறைஞ்சி போயிடும். ஆனால் ஹீரோக்களுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் சரி, பெண் ரசிகைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க மேலே இருக்கிற கிரேஸ் போகிறது இல்லை ரசிகர்கள் மத்தியில். இதுதான் மெயின் ரீசன். இது தவிர ரெண்டாவது ரீசன் வந்து ப்ரெக்னன்சி. ஆஃப்டர் த மேரேஜ் ஒரு ஹீரோயினுக்கு ஃபிசிக்கலாக பல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த அதே ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த மெடிக்கல் ரீசன்ஸ். ஸோ இதனாலேயும் இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு அவங்க வந்து அதிக டைம் எடுக்க வேண்டியிருக்கும். குழந்தைய வீட்டில் விட்டுட்டு யாரோ ஒரு கேர்டேக்கர்கிட்ட விட்டுட்டு ஷூட்டிங்க்கு நடிக்க வர்றது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மனசு கேட்காது. ஸோ அந்த குழந்தைய அட்லீஸ்ட் ஒரு 2 வயசு வரைக்குமாவது அவங்க தான் வீட்டில் இருந்து கவனிக்கும்படியாக இருக்கும். அதுக்கு பிறகு நடிக்க வந்தாக்கா அவங்களுடைய பிளேஸை வந்து வேற ஒருத்தவங்க ஆக்கியபை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சினிமாவில் வந்து ஒரு 1 or 2 years நடிக்காமல் இருந்துட்டா அதுக்கு பிறகு அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும். இது சினிமா துறையுடைய யதார்த்தம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பதில்கள் என்பதோடு கூட ரொம்ப அடிப்படையான பேசிக்கான ஒரு ரீசன் என்னன்னா, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. கவியரசர் கண்ணதாசன் பாட்டு. இது எல்லா துறையிலும், சினிமா துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலும்
ஆண் பெண் எல்லாருக்குமே பொருந்தும். ஒருத்தவங்க வந்து பெரிய லீடிங் ஸ்டாராக இருக்கிறாங்க, ஆக்ட்ரஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த திறமை மட்டுமே காரணம் கிடையாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் அது சாத்தியமாகும். அடுத்து நான் கேள்வி அதான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தா சொல்லுவாங்க, ஒரு ஹீரோயினா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திறமை அழகை தாண்டி லக்குன்றது சினிமாவில் முக்கியம் அப்படின்றாங்க. அது உண்மைதானா சார்? கண்டிப்பாக லக் இல்லைன்னா யாராலையுமே ஒரு பெரிய ஸ்டேஜை அட்டைன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பல உதாரணங்கள் சொல்லலாம். முன்ன காலத்தில் வந்து கரண் அப்படின்னு ஒரு ஹீரோ இருந்தார். கருப்பசாமி குத்தகைதாரர்ன்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அந்த மாதிரி அப்புறம் ஆசை படத்தில் நடித்த சுவாதி நல்ல அழகும் திறமையும் கொண்ட பெண். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேலே அவங்க நடிக்கலை. ஸோ லக்கு இல்லைன்னா ஒருத்தங்க எவ்வளோ திறமைசாலியாக இருந்தோம். கரண் வந்து நல்ல திறமையான நடிகர். அதனால தான் உலகநாயகன் கமல்ஹாசனே தான் நடித்த நம்மவர் படத்தில் கரண் அவர் தான் வில்லன் ரோலுக்கு கூட்டிகிட்டு வந்தார், மெயின் வில்லனாக நடிக்கிறதுக்கு. அவர் ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அந்த படத்தில் வந்து ஹீரோ கமலுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் அது. அதில் நல்லா நடிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து அதுக்கு பிறகு கருப்பசாமி குத்தகைதாரர் மாதிரி ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடித்தாரே தவிர அப்புறமா காணாமல் போயிட்டார். இப்போது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஸோ அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன தான் திறமை இருந்தாலும், அறிவு திறமை எது இருந்தாலும் ஒருத்தங்களால் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியாதுங்கிறது தான் எல்லா சினிமா துறையில் மட்டும் இல்லை, மீடியா துறை, தொழில்துறை, எல்லா துறையிலையும், அரசியல், எல்லா துறைகளிலும் இதுதான் யதார்த்தம். அந்த லக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது எது சார் மீன் பண்ணுது? லக்குங்கிறது வந்து விதின்னு கூட சொல்லலாம். இன்னொரு டேர்மில் சொன்னாக்கா விதி, டெஸ்டினி. இல்லை, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லக்குன்றது டேரக்டர்ஸோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் கேட்குறேன். லக்குன்றது டேரக்டர்ஸ் கையில் கிடையாது. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா பழமொழி. அது வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஒரு நடிகரையோ நடிகையோ டைரக்ட் பண்ணும்போது அவங்களை கரெக்டாக ஷேப் பண்ணுவார். தன்னுடைய திறமையின் மூலமாக அவங்களுடைய நடிப்பாற்றலை ஷேப் பண்ணுவார். அதுக்கு தான் அப்படி பழமொழி சொல்லுவாங்களே தவிர டைரக்டர் காரணமாக ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்துடாது. இப்போது பாரதி ராஜா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தான். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட எத்தனையோ ஹீரோயின்கள் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறாங்க, இப்போ ராதிகா போன்றவங்க. ஆனால் அதே பாரதி ராஜா நிழல்கள் படத்தில் அறிமுகப்படுத்தின ஹீரோயின் அதுக்கு பிறகு அவங்க அதிகமான படங்களில் நடிச்சா மாதிரியும் தெரியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ மோதிர கையால் குட்டுப்பட்டாக்கா அது அதிர்ஷ்டங்கிறது கிடையாது. அது வந்து அவங்களுடைய நடிப்பாற்றலை செழுமைப்படுத்த தான் உதவும். அதிர்ஷ்டங்கிறது வந்து டெஸ்டினி, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, இப்போ உங்களுடைய பார்வையில் 90s அண்டர் ரேட்டட் ஹீரோயின்ஸ்னா யாரை சொல்லுவீங்க? அதற்கான காரணம் என்ன? அண்டர் ரேட்டட் ஹீரோயின்ஸ் அப்படின்னா, அதாவது அவங்க திறமையை குறித்து மதிப்பிட்டது கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காம சீக்கிரத்திலே ஃபீல்ட் அவுட் ஆனது. அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்கிறேன். ஆசை படத்தில் நடித்த சுவலக்ஷ்மி, அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்த சுவாதி, அதுக்கு பிறகு போராளின்ற படத்துலையும் அவங்க ஹீரோயினாக நடித்தாங்க. அதுபோல் ஒரு 3-4 படங்களில் மட்டும்தான் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்கள ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. இதில் வந்து நான் இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, அதில் எந்த அளவுக்கு ஆத்தென்டிசிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சினிமா துறையின் இருட்டு பக்கங்களோடு இசைவு தெரிவித்து இணங்கி போக விருப்பமில்லாதவர்கள் விலகி போகிறார்கள். அப்படி விலகி போனவங்க தான், நான் சொல்கிற மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நேயர்களுக்கும் புரியும். அப்படி விலகி போனவங்க தான் இந்த சுப்பிரமணியபுரம் சுவாதி கரெக்டு. அப்புறம் ஆசை படத்தில் நடித்த சுவலக்ஷ்மி, இவங்கெல்லாம் வந்து தானாகவே அப்படி விலகி போனவங்க தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்தும் அந்த காலத்தில் பெரிய ஸ்டார் ஆக முடியாமல் போன ஹீரோயின்ஸ்னால் யாரை சொல்வீங்க?
பிளாக் பஸ்டர் மூவின்றது வந்து ஹீரோக்களை பொறுத்து தான் பொதுவாக அமையுது. ஹீரோயின் சென்ட்ரிக் படம் தான் வந்து ஒரு ஹீரோயினுக்கு பெரிய இது கொடுக்கும், மைலேஜ் கொடுக்கும். பட் ஹீரோ காரணமாக பிளாக் பஸ்டர் அடைந்த படங்கள்ல நடிச்ச ஹீரோயினுக்கு அதன் காரணமாகவே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்துட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி 90ஸ்ல வந்த ஹீரோயின்ஸ்ல அப்படி காணாமல் போனவங்கன்ட்டு எனக்கு யாரும் ஞாபகம் வரல. நீங்கள் பேரை சுட்டி காமிச்சிங்கனாக்கா நான் வந்து அதுக்கான காரணங்கள் சொல்லலாம். ஓகே சார். அப்படி பார்த்தா இப்போ பிரியா ராமன் நம்ம சொல்லலாம்ல சார், அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியல. அதே மாதிரி நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மோகினி அவங்கள சொல்லலாம், சிவரஞ்சனி, ஹீரா ராஜகோபால் சொல்லலாம், சங்கீதா சொல்லலாம் நம்ம. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சங்கீதாவா சங்கவியா சாரி சங்கவி சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் சில்ட்ரனும் வந்துட்டு அந்த காலத்தில் டாப்ல வர முடியல இல்லையா? அதற்கான காரணங்கள் பிரியா ராமன் பொறுத்த வரைக்கும் அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தயாரித்து அவரே எழுதிய வள்ளி படத்தில் அறிமுகமானாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு பல படங்களில், ரொம்ப அதிக படங்கள் கிடையாது, சுமாராக ஒரு 10 படங்களில் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்கலாம். நேசம் புதுசு படத்தில் நடித்தப்போ நடிகர் ரஞ்சித் கூட அவங்களுக்கு காதல் ஏற்பட்டது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் வந்து சுமாராக ஒரு 12 ஆண்டுகள் நீடிச்சது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரஞ்சித் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த திருமணமும் அவருக்கு ஃபெயிலியரில் முடிஞ்சதுனால அதுக்கு பிறகு ஒரு டிவி சீரியலில் 2 பேரும் வந்து கமிட் ஆகியிருக்காங்க, ரஞ்சித்தும் பிரியாராமனும். அப்போது அந்த டிவி சீரியல் மூலமாக மறுபடியும் சந்திச்சுக்கிட்ட ரஞ்சித்தும் பிரியாராமனும் நாம் ஏன் மறுபடியும் ஒன்றா வாழக்கூடாது அப்படின்ட்டு பேசி முடிவெடுத்து மறுபடியும் திருமணம் செய்துக்கிட்டதாக கூட சொல்றாங்க. இரண்டாவது முறையாக நம்ம பிக் பாஸ்ல கூட பார்த்திருப்போம், அவங்கள பார்த்திருந்திருப்போம். ஆமா, இரண்டாவது முறையும் அவங்க திருமணம் செய்துக்கிட்டதாக சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வெட்லாக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் அந்த குழந்தை வளர்ப்புக்கு இவங்க வந்து நிறைய நேரம் செலவழிய வேண்டியிருந்தது. அதுவும் வந்து இடையில சில காலம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலம் ரஞ்சித் வந்து இவங்க கூட இல்லை, அவர் டிவோர்ஸ் வாங்கி போயிட்டார். ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இவங்க குழந்தைகள் வளர்க்க வேண்டிய சூழல். அதனால் இவங்க வந்து சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதுதான் அவங்க அதிக படங்களில் நடிக்கிறதுக்கு மெயின் ரீசன். சங்கவி சார், சங்கவி ஃபஸ்ட்டு வந்து அமராவதி படத்தில் தான் நம்ம அஜித் சாரும் சங்கவியும் ஒரே நேரத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதில் வந்து ஹோம்லியான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ரசிகன் படத்தில் விஜய் கூட ஜோடியா எஸ்ஏசி இவங்களை வந்து ஒரு கிளாமர் நடிகையாக மாற்றிட்டார் எஸ்ஏசி. அதுக்கு பிறகு அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதன் காரணமாக இவங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து வந்த பல பட வாய்ப்புகளையும் வந்து கிளாமர் ரோல்ஸாகவே வந்தது. அதாவது ஒரு ஹீரோயினாக இருந்தால் கூட கிளாமர் காமிக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ஒல்லியாக இருக்கிறாங்க, குஷ்பு மாதிரி. இவங்களுக்கு முந்தைய தலைமுறை தான் குஷ்பு மாதிரி குண்டா இருந்தால் தான் தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி வந்து தப்பான ஆலோசனைகள் கொடுக்கறதுக்குனே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆலோசனைகள் கேட்டு எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச சில நடிகைகள் கூட வந்து தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க, பின்பற்றுறாங்க வாழ்க்கையில். அப்படி தான் இவங்க வந்து குஷ்பு மாதிரி குண்டா இருந்தால் தான் தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அதனால் நீங்கள் வெயிட் போடணும்னு சொல்லி அதை நம்பி இவங்க வந்து வெயிட் போட்டாங்க. வெயிட் போட்டதுக்கு பிறகு இவங்க குண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி வாய்ப்புகள் வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அதே குரூப்பு இப்போ சிம்ரன் வந்துட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்லிம் ஹீரோயின், அதனால இப்போ ரசிகர்களுடைய ரசனை மாறி போச்சு, இப்போ ஸ்லிம் ஹீரோயின்களுக்கு தான் வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்களுடைய உடல் எடையை இது பண்ணிக்கிட்டு இருந்ததில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து சீக்கிரத்திலே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ் தெலுங்கு 2 மொழிகளிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 80 படங்கள் அவங்க நடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஹீரோயினுக்கு 80 படங்கள்ன்றது வந்து கம்மியான படங்கள் கிடையாது. அது போதுமான படங்கள் தான். அதுலேயே வந்து பொதுவாக சொல்கிறேன், நடிகைகள் வந்து தான் சம்பாதிச்சதை சேர்த்து வச்சு லேண்டு, பில்டிங்கு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாக்கா அவங்க வந்து லைஃப் லாங்காக வசதியாக வாழ முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுப்பாங்க, இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வராமல் போனதுக்கான ரீசன் என்ன சார்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். மோகினி சொல்லலாமா சார்? ஓகே, மோகினி நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஒரு டிப்பிக்கல் பிராமின் குடும்பத்து பெண். தமிழ் பெண் தான். அவங்க தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க. ஒரு ஆச்சாரமான ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் அவங்க ஸ்கூலிங் காலேஜிங் படித்ததெல்லாம் வந்து சென்னையில் தான். அவங்க வந்து எதேச்சியாகத்தான் அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்தது. அவங்களாக தேடி போகல, அவங்கள தேடி வந்தது வாய்ப்பு. ஈரமான ரோஜாவே அவங்க நடித்த முதல் படம். அதுவே வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம். அதுக்கு பிறகு நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப கிளாமர் காமிக்காமல், அதே சமயத்தில் ரொம்ப ஹோம்லியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு நிறைய வந்துச்சு. அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது 1990s. அவங்க நடித்த பல படங்களும் வந்து ஒரு ஹிட் மூவிஸ் தான். அதுக்கு பிறகு அவங்க நடித்தது போதும் அப்படின்ட்டு தானாக முடிவெடுத்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சினிமா விட்டு அவங்கள தான் விலகினாங்க. அவங்களா விலகிதான் வாய்ப்புகள் வராமல் அவங்க நிராகரிக்கப்படலை, அவங்களா தான் விலகினாங்க. ஒரு சுமாராக ஒரு 17-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும். அவங்க வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர்னு நினைக்கிறேன், அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டேன் நான். கல்யாணத்துக்கு பிறகு இது நிறைய பேருக்கு தெரியாத செய்தியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பிறகு தன் கணவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்களாம், மாந்திரீகத்தின் மூலமாக சூனியம் வச்சுட்டாங்களாம். அதனால இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தோம். இதுக்கு பிறகு வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க கூட்டிகிட்டு போய் சில இது கொடுத்துருக்குறாங்க, என்ன சொல்கிறது, ஒரு ஹீலிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு குணமான, இது வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான், இதுதான் உண்மைன்னு நான் சொல்லலை, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அந்த கிறிஸ்தவ மத போதகர்களுடைய ஹீலிங் தெரப்பி காரணமாக அவங்க குணமானதுனால அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவிட்டாங்க. அதுக்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டு டெஸ்டிமனி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய அனுபவத்தை பல மேடைகளிலும், அதாவது கிறிஸ்தவர்கள் ஏற்பாடு செய்யும் மேடைகள், அது ஊருக்கு நடத்துவாங்க, பல மேடைகளிலும் போய் கிறிஸ்துவின் மகிமையால் நான் வந்து வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் டெஸ்டிமனின்னு பேர். அப்படி டெஸ்டிமனி கொடுக்குறவங்களா அவங்க ஆகிட்டாங்க. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் போதகருக்கான ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பையும் அவங்க படித்து முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து கிறிஸ்தவ மத போதகராக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இப்போ நீங்களே பேசுகிறப்போ சொல்லியிருந்தீங்க ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் ஒரு காரணம். அந்த காலத்தில் ஹீரோயின்ஸ் வந்துட்டு தொடர்ந்து நல்லா ஹிட் படம் கொடுத்துட்டு திடீர்னு காணாமல் போனவங்களுக்கு இந்த ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அந்த காலத்தில் இல்லாமல் போனது ஒரு காரணமாக இருந்தது. ஒரு கொஞ்சம் குறைவான படங்கள் இருந்தது. ஸோ இன்னும் அதிகமான படங்கள் இருந்திருந்தா அவங்க இண்டஸ்ட்ரியில் இருந்துருந்துருப்பாங்களோ? நிச்சயமாக அதுவும் ஒரு காரணம். அதுக்கு முந்தின காலகட்டங்களில், அதாவது 70s and 80sலாம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், அப்புறம் விசு, மகேந்திரன், ருத்ரையா, இந்த டைரக்டர்களுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஹீரோயினுக்கு கனமான கதாபாத்திரங்கள் இருக்கும். ருத்ரையா வந்து எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் தான் டைரக்ட் பண்ணினார். ஒன்று அவளை படித்தான், இன்னொரு படம் எனக்கு நினைவில் இல்லை.
அப்படி இருந்துமே சினிமா வரலாற்றை எழுதக்கூடிய யாருமே, தமிழ் சினிமா வரலாற்றை எழுதக்கூடிய யாருமே தவிர்க்க முடியாத ஒரு பெயர் ருத்ரையான்னு சொல்லுவாங்க. 2 படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு கிளாசிக்கான படம் அந்த அவளை படித்தான். ஹீரோயின் சென்ட்ரிக் படம், ஸ்ரீபிரியா நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் 70s and 80s வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் ரஜினி, கமல் இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வந்ததுக்கு பிறகு ஹீரோக்களை மையப்படுத்தி ஆக்ஷன் படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் சினிமாவை, ஆரோக்கியமான திசையில் பயணித்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவை ஒரு மோசமான வணிக கலாச்சாரத்துக்கு தள்ளிவிட்ட படங்கள் அப்படின்னு ரஜினி நடித்த முரட்டுக்காளை, கமல் நடித்த சகலகலா வல்லவன், இந்த 2 படங்களையும் சொல்லலாம். இந்த 2 படங்களும் வந்து முழுக்க முழுக்க மசாலா படங்கள். இன்னைக்கு கமல் சார்கிட்ட கேட்டிங்கனாக்கா அவரே கூட சொல்லுவார், எனக்கு சகலகலா வல்லவன் பிடிக்காது, நான் அன்னைக்கு ஒரு நிர்பந்தத்துக்காக நடிச்சேன்னு சொல்லுவார். ஸோ இந்த எந்தவித அழகியலும் இல்லாமல், ஒரு வலுவான கதையமைப்பு இல்லாமல், பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் வந்த இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால் சினிமாக்காரர்கள் பல பேர் வந்து ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அது எதனால் வெற்றி அடைஞ்சதுன்னு அதனுடைய எல்லா அம்சங்களையும் ஆராய்ந்து பார்க்காம இதனால் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து எல்லா படங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுற படங்களில் வந்து 100 படம் வந்ததுனாக்கா அதில் வந்து 80 படம் ஃப்ளாப் ஆகிடும், அதில் 20 தான் தேரும். இந்த உண்மை யதார்த்தம் புரியாமல் பல பேருமே வந்து அந்த மாதிரி மோசமான வணிகமயமான, வணிகம் தப்பு கிடையாது, ஆனால் அது வந்து அதில் ஒரு அழகியல் இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஆக்ஷன் அப்புறம் வந்து ஹீரோ வேல்யூ, இது 2 மட்டுமே நம்பி படம் எடுக்கிற கலாச்சாரம், தவறான கலாச்சாரம் வந்துடுச்சு. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் கூட விஜய் நடித்த படங்களாகட்டும், அஜித் நடித்த படங்களாகட்டும், பெரும்பாலும் இந்த மாதிரியான வெறும் வணிகத்துக்கு தீனி போடுகிற படங்களாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நல்ல கதை அம்சமோ நல்ல மெசேஜோ வலுவான பெண் கதாபாத்திரங்களோ இல்லாமல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹீரோயினுக்கு ரசிகர்களுக்கே வந்துட்டு அந்த ஹீரோயின் மேலே ஒரு கிரேஸ் போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுவே நம்ம வந்து ஹிந்தி சைட், பாலிவுட் சைட்லாம் எடுத்தோம் அப்படின்னா அங்கே மேரேஜ்க்கு அப்புறமே வந்துட்டு ஹீரோயின்ஸ் நிறையா படங்களில் முதன்மையான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்கல்ல. ஸோ பாலிவுட் சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அந்த எந்த இடத்துல இந்த வேறுபாடு வருதுன்னு பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மை. நடிகை ஸ்ரீதேவி அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு கூட அவங்க வந்து அங்கே முன்னணி ஹீரோயினாக இருந்தாங்க. அப்புறம் நடிகை கஜோல் அவங்களும் கல்யாணம் ஆன பிறகு முன்னணி ஹீரோயினாக இருந்தாங்க. தமிழ் ரசிகர்களுக்கு அந்த ஒரு கலாச்சார வட்டத்துக்குள்ளே அடங்கி போகிறாங்க. இன்னொரு ஆணுக்கு சொந்தமான பெண்ணை வந்து நம்ம சைட் அடிக்கக்கூடாது, நம்மளுடைய கனவு கண்ணியா நினைக்கக்கூடாது, அவளுடைய ஃபோட்டோக்களை நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கக்கூடாது ரூமில், அப்படிங்கிற அந்த கலாச்சார வட்டத்துக்குள்ளே அவங்க தங்களை சுருக்கி கொள்கிறாங்க. ஹிந்தியில் அந்த மாதிரியான கலாச்சாரம் இல்லை. இதுதான் காரணம் எனக்கு தோணுது. சரி, இப்போ திறமையா இருக்கக்கூடிய நடிகைகள் இண்டஸ்ட்ரி விட்டு போனதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி தான் காரணமா, இல்லாட்டி ஆடியன்ஸும் அதுக்கு ஒரு விதமான காரணமா அமைஞ்சிடுறாங்களா?